போர் பிப்ரவரி 28, 2026 அன்று தொடங்கியது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஆபரேஷன் எபிக் ஃபயர் என்ற பெயரில் பெரும் வான்வழித் தாக்குதலை தொடங்கினர். முதல் நாளிலேயே பிப்ரவரி 28 சுமார் 900 தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இதில் ஈரானின் சுப்ரீம் லீடர் அலி கமனேயி கொல்லப்பட்டார். IRGC தளபதிகள் பலரும் அரசு அதிகாரிகள் பலரும் இறந்தனர். தெஹ்ரான், இஸ்பஹான், கோம் போன்ற நகரங்களில் இராணுவ தளங்கள், ஏவுகணை தளங்கள், விமானப்படை தளங்கள் குறிவைக்கப்பட்டன. ஈரான் உடனடியாக பதிலடி கொடுத்தது. நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களும் இஸ்ரேல் அமெரிக்க தளங்கள், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஜோர்டான், சவுதி அரேபியா மீது வீசப்பட்டன. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் கடல் பகுதியில் எண்ணெய் டேங்கர்கள் தாக்கப்பட்டன. ஈரான் ஹார்மூஸ் ஜலசந்தியை மூடியது. எண்ணெய் விலை உலக அளவில் பறந்தது. இஸ்ரேலின் ஐரன் டோம் பெரும்பாலான ஏவுகணைகளை தடுத்தது. ஆனால் சில விழுந்தன. தெல அவிவ், ஜெருசலேம் பகுதிகளில் சேதம், சிலர் இறப்பு. ஹெஸ்புல்லா லெபனானிலிருந்து ராக்கெட்டுகள் வீசியது. இப்போது மார்ச் 11, 2026 போர் 12வது நாளில் உள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து மிக தீவிரமான வான்வழி தாக்குதல்களை நடத்துகின்றனர். இன்று மார்ச் 11 அமெரிக்கா 16 ஈரானிய மைன்லேயிங் கப்பல்களை ஹார்மூஸ் அருகே அழித்தது என்று அறிவித்தது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இன்னும் பதிலடி கொடுக்கிறது. இன்று ஹெவி மல்டி வார்ஹெட் மிசைல்ஸ் இஸ்ரேல் மீது வீசியது. தெல அவிவில் சில தாக்குதல்கள். லெபனானில் பெய்ரோட் குடியிருப்பு கட்டிடங்கள் தாக்கப்பட்டன. தெஹ்ரானில் உயிரிழப்புகள், கட்டிடங்கள் இடிந்தன. இழப்புகள்: ஈரானில் 1300+ உயிரிழப்பு, பல சிவிலியன்கள் உட்பட. இஸ்ரேலில் டஜன் கணக்கானோர் இறப்பு, ஆயிரக்கணக்கானோர் காயம். அமெரிக்காவில் 7 வீரர்கள் இறப்பு, 140+ காயம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் போர் விரைவில் முடியும் என்றும் ஈரான் முழுமையாக தோற்கடிக்கப்படும் வரை தொடரும் என்றும் கலந்த செய்திகள் தருகிறார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ரெஜிம் மாற்றம் தேவை என்று கூறுகிறார். ஜெர்மன் சான்சலர் எந்த எக்ஸிட் பிளானும் இல்லை என்று கவலை தெரிவித்தார். உலகம் முழுவதும் எண்ணெய் விலை உயர்வு, பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. போர் இன்னும் முடியவில்லை. ஈரான் பதிலடி கொடுக்கிறது, ஆனால் அதன் திறன் குறைந்து வருகிறது. மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு குறைவு.